அருமையான மாணவர்கள கூட இந்த மாத வாக்குத்தத்த அடிப்படையிலே நான் பேசலாம் என்று வாங்கித்தேன். அதனால் தான் என்னுடைய பலவீனங்களிலே அவருடைய கிருபை பூரணமாக என்று நான் வாஞ்சிக்கின்றேன். அதனால தேவன் நிச்சயமாக நம் ஒருவருக்கும் உதவி செய்வாராக. அதுக்கு அடிப்படையாக இன்றைய இந்த மாத வாக்குத்தத்தத்தை நாங்கள் வாசிக்கப்போமாக 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் வாசிக்கப்போமாக. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இங்க அருமையான ஒரு வசனம். கடந்த 1ஆம் தேதி இங்கே வாக்குத்தத்த கூடத்துக்கு வந்திருக்கிறார். அழகாக பாஸ்டர் ஜோசப் அவர்கள் இதை குறித்து பேசியிருந்தார். இங்கே 2 காரியங்களை வசனம் அழகாக கூறுகிறது. அவருடைய கிருபை, என் கிருபை என் பலம், எங்களுடைய எல்லா பலவீனங்களிலேயும் அது பரிபூர்ணமாக விளங்குமா? ஏனென்றால் அந்த பலவீனங்களை குறித்து அவர் மேன்மை பாராட்டாதபடி அவர் நான் மிகவும் அதிலே சந்தோஷப்படுகிறேன் என்று இங்கே பவுல் அழகாக கொரிந்து சபைக்கு போகும்போது எழுதுகின்றார். ஒரு கஷ்டமான காரியம். பலவீனங்களில் நாங்கள் எப்போதும் சோர்ந்து போகிறோம், அல்லது யாருக்காவது எங்கள் பலவீனங்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றோம். ஆனா இங்க வேதம் சொல்றது அந்த பலவீனத்துல அவர் சந்தோஷமாக இருப்பது மாத்திரமல்ல, மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி ஆணித்தரமாக இங்கே சொல்றது நாங்கள் பார்க்கிறோம். ஆங்கில வேதம் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் அழகாக கூறுகிறது. 3 விதமான வித்தியாசமான நேரங்களில் ஏதோ ஒரு காரியத்துக்காக பவுல் ஜெபம் பண்ணாராம். அதை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்ப அந்த வேதம் சொல்லுது 3 டிஃபரண்ட் டைம்ஸ் என்று போட்டிருக்கு. ஈச் டைம் ஆண்டவர் சொன்னார் என்னுடைய கிருபை உனக்கு போதும், என்னுடைய பலம் உனக்கு பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொல்லி. அவன் 3 விதமான நேரங்களிலே வித்தியாசமான காலகட்டங்களிலே பவுல் ஜெபித்திருந்தாலும் ஒரு காரியத்துக்காக அதனுடைய ஆன்சர் அவருடைய கிருபையும் அவருடைய பலமும் பரிபூர்ணமாக விளங்கும் என்று வேதம் கூறுகின்றது. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த அதிகாரத்தில் உள்ள 10 வசனங்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் அழகாக எங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். அதனாலே இந்த 2 பிரிவாக நான் பிரிக்க வாஞ்சிக்கிறேன். முதலாவது பிரிவு 1வது வசனத்தில இருந்து 6 வசனங்கள் முடியும் வரைக்கும், 2வது பிரிவு 7 இருந்து 10 வரைக்கும் நாங்கள் வாசிக்கப்போமாக. முதலாவது 1, 2, 3, 4 வரைக்கும் வாசிக்க சிஸ்டர். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவனே அறிவார். இங்கே 2 தடவை இங்கே பவுல் எழுதுகிறார் அவர் சரீரத்துல இருந்தாரோ சரீரத்துக்கு வெளியில இருந்தாரோ அவருக்கே தெரியாதாம், தேவன் தான் அறிவார் என்று போட்டுட்டு எழுதுகிறார் ஒரு மனுஷன் என்று தன்னை தானே மிகவும் தாழ்மையாக இங்கே எழுதுகிறார். அந்த ஒரு மனுஷன் சொன்னது அவரைத்தான். அவர் தான் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவர், அங்கே தரிசனங்களை கண்டவர், சொப்பனங்களை கண்டவர். அது மாத்திரமல்ல, தேவர்கள் பேசக்கூடிய அந்த பாஷைகளை, அதாவது மனுஷனுக்கு எட்டாதும் அதை அறியாதுமான அந்த தேவனுடைய வார்த்தைகளை பாஷைகளை நான் கேட்டு இருக்கிறேன் என்ற ஒரு பெரிய ஒரு மேன்மையான காரியம் உள்ள ஒரு மனுஷன் இங்கே எழுதுகிறார் அது எனக்கு தகுதி அல்லவே. ஆனா இன்னைக்கு நானும் நீங்களும் அப்படியா இருந்திருக்கோம்னா எங்க நிலைமை வித்தியாசமாக இருக்கும். ஆனா பவுலுடைய ஊழியத்தில் ஆரம்பத்தில் இருந்து அவரை தமஸ்குவுக்கு போகும்போது இயேசு சந்திக்கிறார். வழியிலே சந்தித்த நாள் தொடக்கம் அவர் கடைசி நாள் வரைக்கும் இயேசு தேவன் அவர்களுக்கு ஒவ்வொரு இடத்திலையும் தரிசனத்தின் மூலமும் தன்னுடைய சொப்பனங்களின் மூலமும் தேவன் தன்னுடைய ஊழியத்தின் பெருமைகளை வல்லமைகளை காண்பித்த தேவனாக இருக்கிறார்.
அப்போஸ்தலர்களுடைய 9ஆம் அதிகாரத்திலே அவரை சந்தித்த பொழுது அங்கே தரிசனம் காண்கிறார். கேட்கிறார், சவுலே சவுலே, இது உனக்கு நியாயமா இருக்கிறதான்னு சொல்லி அங்கே ஒரு தரிசனத்தை பார்க்கிற மகனாக இருக்கின்றார். அதே அதிகாரத்திலே அனனியா என்ற ஒரு மனுஷனை சந்திக்க போகிறாய், அவரை பார்ப்பார், அவர் உனக்கு கர்த்தருக்குள்ளே வழி நடத்துவார் என்று இன்னும் ஒரு தரிசனத்தை அங்கே தேவன் சொல்றதை நாங்கள் பார்க்கின்றோம். நாட்கள் கடந்து போகும்போது 22வது அதிகாரத்திலே வந்து உன்னை அழைத்தது புறஜாதி மக்கள் மத்தியில ஊழியம் செய்வதற்கா, அதனால் நீ பயப்படாமல் நீ புறஜாதி மக்களுக்கு போவன்னு சொல்லி அங்கே தேவனுடைய ஞான ஒரு வார்த்தை வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை கடந்து போகும்போது கொரிந்து சபைக்கு போகும்போது அங்கே கடினமான வேலை வருகிறது. அந்த கொரிந்து சபையில இருக்கும் போது அவரை திடப்படுத்துவதற்காக அங்கே அப்போஸ்தலர்கள் 18ஆம் அதிகாரத்திலே 9-10 பார்க்கிறோம். அங்கேயும் தேவன் வந்து கனவு மூலம் சொப்பனத்தின் மூலம் தேவன் பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் எருசலேமிலே சிறையாக கைதியாக அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். அந்த பொழுது கூட தேவன் ஒரு பெரிய தரிசனத்தை காண்பித்து உன்னை கொண்டு போறது ஒரு பெரிய காரியமா இருக்கு, நீ பயப்படாமல் நீ துணிந்து பேச என்று சொல்லி அங்கே தரிசனத்தோட பேசுகின்றார். அதை கடந்து அவர் கடைசியாக கைது செய்யப்பட்டு கப்பல்லே போகும்போது பெரிய புயல் காற்று வருகிறது, மோதி அடிக்கிற மாதிரி இருக்கிறது. அப்பொழுதும் ஒரு சத்தத்தை கேட்கிறார், நீ பயப்படாமல் நீ நிச்சயமாக கரைக்கு போய் சேருவாய், நீ உயிர் தப்புவாய் என்ற பெரிய வார்த்தை வருகிறது. இப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையில அடிக்கடி வந்து தேவன் அவரை கனவின் மூலம் சொப்பனத்தின் மூலம் தரிசனங்களின் மூலம் வெளிப்படுத்தின தேவனாய் இருக்கின்றார். ஆனா வேதம் சொல்லுது வந்து இந்த காரியத்தை, இந்த பரலோகத்துக்கு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட காரியத்தை அவர் 14 வருஷம் கழிச்சு தான் வந்து இந்த காரியத்தை இங்கே சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. தன்னை ஒரு 3வது மனுஷனாக காண்பிக்கின்றார். இன்றைக்கு உலகத்தில் நான் நீங்களும் பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியம் என்னுடைய வாழ்க்கையில வரும்போது நம்மை முதன்மைப்படுத்துகிறோம். தேவன் உதவி செய்கின்றார், அவர் சொப்பனம் கொடுக்கிறார், தரிசனம் கொடுக்கின்றார். ஏன் கொடுக்கின்றார்? அந்த ஊழியத்திலே இன்னும் உறுதுணையாக உற்சாகமாக ஓடுவதற்கு. ஆனா வேதம் சொல்றது இந்த நேரத்துல கூட தேவனுடைய வார்த்தை வருகிறது வந்து அவர் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே இன்னொரு மனுஷன் ஒரு மனுஷன் இருந்தான் சொல்லி தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷனாக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். வாசிக்கப்போமாக அதே அதிகாரத்திலே, இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். மேன்மை பாராட்ட எதிரின்னு சொல்ல எனக்கு வரக்கூடிய எல்லா நிந்தைகளிலும் இதுக்கு முந்தின அதிகாரத்திலே அங்கே பெரிய ஒரு பட்டியலை போட்டிருக்கிறார். பவுல் அழகாக எழுதுகிறார் வந்து 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர்ல அங்க பெரிய பட்டியல் போட்டு இந்த பலவீனங்கள்ல மாத்திரம் நான் மேன்மை பாராட்டுவேன். எதற்காக அவர் மேன்மை பாராட்டு, எதுக்கு அவர் மேன்மை பாராட்ட கூடாது என்று சொன்னார்? சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். என்ன சொல்லுகிறேன்னா, நான் சொல்ற காரியத்தை, இந்த தரிசன காரியங்கள் சொப்பன காரியங்களை இந்த நான் சொல்லும் போது நான் செய்யற காரியங்களையும் ஒருவன் பார்த்து என்னை மேலாக எண்ணாதபடி. இன்னைக்கு நாங்க பார்க்கிற நிறைய காரியங்கள் வந்து அப்படித்தான் இருக்கின்றது. ஒரு காரியம் செய்தவுடன் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். வேண்டாம், இது தேவனால் உண்டானது. வேறு சொல்றது வந்து ஒருவரும் என்னை மேன்மை பாராட்டாதபடி நான் அங்கே தாழ்ந்து இருக்கிறேன். ஏனென்றால் இது கொடுத்தது வந்து தேவன். எதுக்காக கொடுத்தாராம்? அவருடைய ஊழியத்திலே தொடர்ந்து ஓடும்படியாக தன்னை பார்க்க போகின்றோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, மனுஷனாலும் அல்ல மனுஷன் மூலமாயும் அல்ல கிறிஸ்து இயேசுவினாலும் அவரை அழைத்த பிதாவானுமாகிய என்னை அழைத்த தேவன் என்று அழகாக எழுதுகிறார். அப்ப அவருடைய அழைப்பு இப்படித்தான் வந்தது. அதனால் தான் தன்னை தாழ்த்தி மகிமை புகழ்ச்சி எல்லாம் மேன்மையெல்லாம் என் இயேசுவுக்கே சொல்லி தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷனாக இருக்கின்றார். முதல் 6 வசனங்களையும் வாசிக்கும் போது ஒரு தரிசனம் கண்ட மனுஷன் வந்து தன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே அவரை ஒப்புக் கொடுக்கிற ஒரு மனுஷனாக இருக்கின்றார். கடைசி 3 வசனம் வாசிக்கப்போமாக 7-10 வரைக்கும், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. தேவன் கொடுத்த மேன்மை உண்மை. ஆனா தேவன் கொடுத்த மேன்மையிலே கூடவே ஒன்றை கொடுத்திருக்க. என்ன கொடுத்திருக்கிறான்?
முள்ள கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு முள்ள கொடுத்தாரு சொல்லுது என்னை நான் உயர்த்தாத படிக்கு. அப்பதான் எழுதப்பட்டிருக்கு, என்னை உயர்த்தாத படிக்கு தேவன் ஒரு நெருக்கடி என்னை கொடுத்திருக்கிறார். பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க அவருக்கு கண்ணுல பிரச்சனைன்னு சொல்லி. ஏன்னா கலாத்திய சபைக்கு போகும்போது நீங்க எனக்கு கண்ணை கொடுப்பதற்கு நீங்க தயாரா இருந்து ஒரு வசனம் பாருங்க. இதை வைத்த சொல்றாங்க பவுலுக்கு கண்ணுல பிரச்சனையா இருந்திருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஏதோ ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு. ஆளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஓடுவதற்கு ஏதோ ஒரு தடை இருந்ததுனால சொல்லுது அது தேவனால் உண்டான பரிசு. அப்படிதான் சொல்லுது. என கொடுக்கப்பட்ட காரியம் தேவனாலே உண்டான என்னால் மேன்மை பாராட்டுவது எனக்குரியது அல்ல. அதனால நான் இப்படி எனக்கு தரிசனம் கிடைத்தது, சொப்பனம் கிடைத்தது, நான் போயிட்டு வந்திருக்கிறேன் பரலோகத்துக்கு, மனுஷர் பேசுவதும் தேவன் பேசுவதும் இல்லாத ஒரு விசேஷமான பாஷையை நான் கேட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மேன்மை உள்ள மனுஷன் சொல்றான் நான் அல்ல இயேசுவே சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. அதனால தான் அடுத்த வசனம் சொல்ற வாசிக்கப்பமாக அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இந்த காரியத்தை, இந்த முள்ளாக இருக்கிற காரியத்தை விட்டு நீங்கும்படி 3 முறை, ஏதாவது வித்தியாசமான நேரங்களில் இந்த ஒரே காரியத்துக்காக அவர் இயேசுவை தேவனிடம் வேண்டிக் கொண்டார். அதுக்கு என்ன விடை வந்தது? அதுக்கு என்ன பதில் வந்தது? அதற்கு கொடுக்கப்பட்ட பதில், தேவன் சொன்ன பதில், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். நீ என்னுடைய கிருபை உனக்கு போதும் அப்பா, உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே ஓடுவதற்கு உனக்கு எல்லா பலவீனங்களிலையும் என்னுடைய பலமும் பரிபூர்ணமாக விளங்கும், என்னுடைய கிருபை உனக்கு போதும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எதுக்காக? கிறிஸ்துவுடைய மேன்மை என்னோட தங்க வேண்டுமா இருந்தால் என்னுடைய பலவீனங்களை குறித்து மாத்திரம் நான் மேன்மை பாராட்டுவேன், வேற ஒன்றுக்கும் அல்ல. மற்ற காரியங்களுக்கு மேன்மை பாராட்டுவோமா இருந்தால் அந்த கிறிஸ்துவுடைய மகிமை நாங்கள் சரியாக ருசி பார்க்க முடியாது. வேதம் சொல்லுது கிறிஸ்துவின் மகிமை என்னோட தங்க வேண்டுமா, கூட இருக்க வேண்டுமா இருந்தா அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன், தவிர எனக்கு வந்த மேன்மைகளை குறித்து அல்ல. அடுத்த வசனம், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். எப்படி இருக்க முடியும்? பாராடாக்ஸ் சொல்லுவாங்க, அதாவது நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். எதனால? அந்த தேவனை அறிந்த மேன்மையினாலே. அந்த மேன்மை அவரோட இருப்பதனால அவருக்கு வரக்கூடிய எல்லா பலவீனங்களையும் அது பலத்தை கொடுக்குதான். என்ன பலவீனம் அவருக்கு வந்தது? ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இன்னைக்கு நானும் நீங்களும் இப்படியான காரியம் என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்தின் நிமித்தம் ஏதோ ஒரு காரியம் வரும்போது நாங்கள் கோபப்படுகிறோம், ஒருவருக்கு கசப்பாக இருக்கிறோம், பிரியமில்லாம நடக்கிறோம். ஏனென்றால் இதை சரியாக புரிந்து கொள்ளாதனால. அதனால்தான் தேவன் அடிக்கடி சொல்ல உண்டு, சபைக்கு கொடுக்க வேண்டிய வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கின்றார். அதான் இந்த வந்த மாசம் வாக்குதான் வந்தது, உன்னுடைய எல்லா பலவீனங்களும் என்னுடைய பலம் உனக்கு பூரணமாக விளங்கும், என்னுடைய கிருபை உனக்கு போதும். ஏனென்றால் நானும் நீங்களும் மேன்மை பாராட்டுவது அவர் ஒருவருக்கே தவிர எனக்கு அல்ல. அதனால எனக்கு வரக்கூடிய ஊழியத்தின் நிமித்தம் எல்லா பாடுகள் உண்டு. பாடுகள் இருப்பதுதான் ஊழியம். பாடுகள் இல்லாம நாங்கள் மேன்மையாக இருப்போம் தவறான காரியம். அப்போ அதான் நெருக்கங்கள், துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும்போதெல்லாம் அந்த காரியத்துல ஊழியத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் நான் பிரியப்படுகிறேன். ஏனென்றால் அவர் அழைத்தவர் என்னை கைவிடாதபடி இன்றைக்கும் அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பலவீனம், என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலம் நிச்சயமாக பரிபூர்ணமாக விளங்கும். அவருக்கு வந்த காரியம் சிறிதான காரியம் அல்ல. அந்த முள்ளன் சொல்லப்பட்டது அவருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஓட முடியாதபடி எப்பொழுதும் தடுத்து நிறுத்துகிற ஒரு காரியமாக இருந்தது. ஆனாலும் அவர் தொடர்ந்து என் மாமசத்திலே கொடுக்கப்பட்ட அந்த முள்ளை வைத்துக் கொண்டு தொடர்ந்து ஊழியத்தை நடத்தி முடிந்து இன்றைக்கு 14 நினைக்கின்றேன் நிருபங்களை எழுதி எனக்கும் உங்களுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவோட வாழும்படியான பெரிய கிருபையை கொடுத்துட்டு போன மனுஷன். அந்த மனுஷன் நாங்கள் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இயேசு அவருக்கு செய்த தேவன் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. ஊழியத்திலிருந்து வரக்கூடிய எல்லா பாடுகளை, சோர்வுகளை, நெருக்கடிகள், நிந்தைகளை நாங்கள் அவமானமாக எண்ணி அதிலே அது மனம் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து ஓடும்படி தேவன் விரும்புகின்றார். இன்றைக்கு நான் பேசக்கூடிய காரியம் முள்ள குறித்து பேசப்பட்டது.
ஒரு மனுஷனின் வாழ்க்கையில நெருக்கடிகள், துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும்போது அவன் செய்யக்கூடிய 3 காரியங்கள் பேசி நான் முடிக்க வாங்கிக்கிறேன். முதலாவது, மாம்சத்திலே ஒருவருக்கு அந்த காரியம் வரும்போது, போராட்டங்கள், நிந்தைகள், பலவீனங்கள், துன்பங்கள், துக்கங்கள் வரும்போது அந்த மனுஷன் ஒரு ஜெப வீரனாக அவனை மாற்றும். ஏனென்றால் பவுலுடைய வாழ்க்கையில அவர் செய்த ஜெபம், அதுக்கு பதில் வந்ததோ? பதில் வந்தது. அவர் நினைக்கிறதோ பதில் வரையில. அவர் என்ன கேட்டார் தேவன்கிட்ட போய், ஆண்டவரே இந்த முல்லை என்னிடத்தில் எடுத்து போடு, நான் அளவாக நான் வேலை செய்ய வேண்டும், ஊழியர் செய்ய வேண்டும், வேதனைப்படாதபடி, நிந்தப்படாதபடி நான் செய்ய வேண்டும் என்று விரும்பி கேட்டார். ஆனா வார்த்தை வருகிறது அவர் கேட்ட ஜெபத்துக்கு பதில் வந்தது. ஆனா அவர் விரும்புகிற விதமாக அல்ல, தேவன் விரும்புகிற விதமாக. இன்னைக்கு பல பேர் நீங்க ஜெபித்திருக்கலாம் சில காரியங்களுக்காக, நீங்க நினைத்த ஜெபத்துடைய காரியங்கள் தேவன் கேட்கப்படாம இருந்திருக்கலாம். ஆனா தேவன் உங்கள பிரியமா இருப்பதனால அந்த ஜெபத்தினுடைய பதிலை வித்தியாசமா கொடுத்திருக்கலாம். ஆனா நாம் புரியாதபடி தேவன் மேலே கோபப்படுகிறோம், அவர்களே நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் என்றால் தேவன் அப்படிப்பட்ட தேவனே அல்ல. என்னையும் உங்களையும் ஒருபோதும் அவர் பொல்லாங்கினால் சோதிக்காத தேவன். சோதிக்கப்படுற எதனால் சோதிக்கப்படுறானா? அவனாம் தன்னுடைய இச்சையின் நிமித்தம், அதாவது பாவத்தின் நிமித்தம் சோதிக்கப்படுறான் என்று சொல்லுது. ஆனா நானும் நீங்கள் இந்த ஊழியத்திலே செய்ய வேண்டுமா இருந்தால், ஆண்டவரே என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, இன்னைக்கு பவுல் ஜெபம் கேட்கப்படவில்லை, இருந்தாலும் அங்கே ஜெபம் கேட்கப்பட்டது, வித்தியாசமான கேட்கப்பட்டது. என்றால் அவன் தொடர்ந்து ஓடும்படியாக, ஊழியத்திலே ஓடும்படியாக அவன் போராடி ஜெபிக்கிறான். 3 வித்தியாசமான முறைகளிலே போராடி ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுது நீங்க போராடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப இங்கே வேதம் சொல்லுது அவன் போராடி ஜெபிக்கிறான். 3 தடவை நான் ஜெபித்தேன், ஆனா எனக்கு அந்த விடை வரவில்லை என்று சொல்லி. நான் நீங்களும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியம் வரும்போதெல்லாம் என்னை இன்னும் ஆண்டவரே உம்மோட கிட்ட சேரும்படியா, அதை என்னையும் உண்மையும் பிரிக்காதபடி, இந்த காரியங்கள் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை அல்லது ஏதோ ஒரு காரியம் எங்களுக்கு தலைகளாக வந்து விட்டால் அந்த காரியம் என்னை உங்களை பிரிக்காதபடி தொடர்ந்து ஓடும்படியாக தேவன் செய்வாரா? நெகேமியாவோட வாழ்க்கையில ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில வருகிறது. ஒரு காரியத்தை பார்க்கிறவன் கண்ணால பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு துக்கம், நெருக்கம், நிந்தை காரியங்கள் அவன் மனசுக்குள்ளே வருகிறது. அவன் என்ன செய்ய வைக்கிறது? அவன் ஒரு சாதாரண ஒரு அரசாங்கத்துல ராஜாவுக்கு கீழே பானபத்திரக்காரனாக வேலை செய்கின்றான். ராஜா குடிக்கிற திராட்சை ரசத்தை குடித்து விட்டு அவன் கொடுக்க வேண்டும். அது நஞ்சு போட்டிருந்தேன்னு சொன்னால் அவன் இறந்து விடுவான், ராஜா தப்பி விடுவார். அப்படிப்பட்ட வேலை செய்கிற ஒரு மனுஷன். அவருடைய தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் பாபிலோன்ல சிறையாக்கப்பட்டிருக்க வேளையில இங்கே அங்கே திரும்பி வந்த ஜனங்களை குறித்து கேள்விப்படுகிறான். ஆண்டவரே என்னுடைய ஜனங்கள் நிந்தைப்படுகிறார்கள், அவமானம் படுகிறார்கள், எல்லா அலங்கங்களும் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு கேட்ட பொழுது வேதம் சொல்லுது இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவன் துக்கித்து அழுது யாரை நோக்கி பார்த்தானா? பரலோக தேவனை நோக்கி பார்த்தான். ஒரு பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில வரும்போது அது என்னையும் உங்களையும் ஜெபத்துக்கு இழுத்துக் கொள்வதே தவிர ஜெபத்தையோ தேவனையோ விட்டு பிரிப்பது கிடையாது. எல்லா மக்களையும் பிரச்சனை உண்டு. ஆனா பிரச்சனைகளை, போராட்டங்களை எதிர்நோக்கி ஓடுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் தேவனுடைய பலம் எங்களுக்கு பரிபூர்ணமாக சொல்லியிருக்காரு. அப்ப அந்த பலத்தை நாங்கள் சரியாக அறிந்து கொள்வோமா இருந்தால், ஆண்டவரே எனக்கு வரக்கூடிய குடும்ப காரியமா இருக்கலாம், அது வேலை காரியமா இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளை குறித்த காரியமா இருக்கலாம், என்னுடைய பிசினஸா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை வரும்போது ஆண்டவரே என்னை இன்னும் உம்மோட ஜெபிக்கும்படியாக, ஒரு காரியத்தை பார்த்து விட்டு ஜெபிக்கும்படியாக, இன்னும் தேவனோட கிட்ட நெருங்கும்படியாக அழைக்கின்றது. இந்த ஜெபம் கேட்கப்பட்ட உடனே அதுக்கு விடை வருகிறது, தேவனுடைய தயவும் வருகிறது. நெகேமியாவுடைய வாழ்க்கையில கூட நாங்க பார்க்கிறோம், ஜெபிக்கின்ற ராஜா கேட்கிறார், ஏனப்பா நீ வீட்டுக்கு போய் வாசிக்க, நான் வேகமா கடன் செல்றேன் கேட்கிறார். ஏனப்பா நீ உன்னுடைய முகம் இவ்வளவு வாடலா இருக்கிறது? அப்ப அவன் சொல்றான், என்னுடைய காரியம் அல்ல, என்னுடைய ஜனங்கள் அங்கே துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், என்ன கொஞ்சம் லீவு கொடுப்பா, நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன், ஜனங்களை பார்த்து விட்டு வருகிறேன் சொல்லி வேதம் சொல்லுது. அவன் கேட்டதுக்கு மேலாக அங்கே ஆசீர்வாதம் வருகிறது. 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்க்கிறோம், அந்த அரண்களுடைய கதவுகள் கட்டுவதற்கு அலங்கத்தினுடைய வேலைகள், அலங்கம் என்பது சுவர்கள், மாளிகைகள், அது கட்டுவதற்கு வேலைக்கும்
அவன் எங்க தங்கி இருக்க போறான், அந்த வீட்டினுடைய வேலைகளுக்கும் வேண்டிய மரங்கள் சகல காரியங்களையும் ராஜா எழுதி கொடுத்து எந்த இடத்துக்கு நீ போக வேண்டுமோ அந்த இடங்களுடைய எல்லா சிபாசு கடிதங்களும் எழுதி அங்கே அனுப்புவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஜெபத்துக்கு பதில் வருகிறது. இங்கே நெகேமியா ஜெபிக்கிறான், அதுக்கு ஜெபத்துக்கு பதில் வருகிறது, அப்படியே நடந்து போறான். ஆனா பவுல் ஜெபிக்கிறாரு, அவர் ஜெபித்ததுக்கு பதில் வரல, தேவன் விரும்புகிற விதமாக பதில் வருகிறது. இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் நாங்கள் ஜெபித்திருக்கலாம் ஏதோ காரியத்துக்காக, ஆனா இன்றைக்கும் அவருடைய தயவு உங்கள் மேல இருக்கின்றது. அந்த தயவினால் தான் நாங்கள் இன்றைக்கும் நிற்கின்றோம். ஏதோ காரியத்துக்காக ஜெபித்தாலும் எங்களுக்கு பதில் வரவில்லை நீங்க எண்ணிக்கொண்டிருந்தாலும் தேவன் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு பதில் கொடுத்திருப்பார். அதை உங்களுக்கு புரியாதபடி இருக்குங்க. ஏனென்றால் இங்க தேவனே கோபிக்கிறதுனால, அவர்களே குற்றப்படுத்துறதுனால அந்த காரியத்தை பார்க்க முடியாதபடி, கேட்க முடியாதபடி கண்கள் காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பவுலுடைய வாழ்க்கையை கேட்டு அவனால் தொடர்ந்து ஓடும்படியான கிருபை கொடுக்கிறார். மூன்றாவது காரியம், ஜெபம் என்ன செய்யும் என்றால், நாங்கள் கேட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வருவது மாத்திரம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில என்னை இன்னும் மீள கட்டுவதற்கு உதவி செய்கிறது. நெகேமியா கேட்கின்றான், 4ஆம் அதிகாரத்துக்கு பார்க்கும்போது நெகேமியா புத்தகத்துல கேட்கின்றான். அவனுடைய ஜெப வாழ்க்கையில இன்னும் ஒருபடி அவனை உயர்த்துகிறது. இருந்தால் தேவன் அழகாக அவனுக்கு காரியங்களை செய்து கொடுத்து அங்கே போகும்படியாக, அந்த அலங்கத்தை கட்டும்படியாக, ஜனங்களை பார்க்கும்படியாக உதவி செய்கிறார், ராஜா கொடுக்கின்றார். அப்ப அதோட நின்று விடாதபடி அங்க தொடர்ந்து எதுக்காக ஜெபித்தானோ அந்த காரியம் கைகூட வருகிறது. அது மாத்திரமல்ல, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஒரு படி உயரும்படியான கிருபை வருகிறது. இன்னைக்கு நானும் நீங்களும் ஜெபத்தில் இருக்க வேண்டுமா இருந்தால், ஆண்டவரே இருக்கிற நிலைமை அல்ல, அது காட்டி இன்னொரு படி உயரக்கூடியதாக நாங்க மாற வேண்டும். ஏன் மாற முடியாம இருக்குன்னு சொன்னால், நாங்க ஜெபித்த ஜெபங்களுக்கு எங்களுக்கு பதில் வராததுனால நாங்கள் அப்படியே உட்கார்ந்து இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில நிச்சயமாக வேதம் சொல்லுது, ஒவ்வொருவரையும் உள்ளங்கையிலே வரைந்து அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் உங்களை மறப்பாரோ? மறக்க மாட்டார். அப்ப ஜெபத்தை அவர் கேட்கின்றார். ஆனா சரியான முறை நாங்கள் எதிர்பார்த்த முறை ஜெபத்துக்கு பதில் வராதனால நாங்கள் தடுமாறுகிறோம். சகோதரி சகோதரி, இந்த மாத வாக்குத்தத்தம் வந்திருக்கிறது. அவர் 3 முறை கேட்டார், ஆனாலும் அதற்கு அவர் விடை கொடுக்கவே இல்லை. என்ன சொன்னாரு? உன்னுடைய எல்லா பலவீனங்களில, உன்னுடைய எல்லா காரியத்திலையும் என்னுடைய கிருபையும் என்னுடைய பலமும் உனக்கு போதுமான இருக்கப்பா. உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய ஊழியத்தை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய வேலைகளை செய்வதற்கு அது போதும் என்று அங்கு உற்சாகப்படுத்துகிற தேவன் இந்த மாலை வேளையில என்னையும் உங்களையும் அப்படியே உற்சாகப்படுத்துவாராக. 4வது காரியம், ஜெபம் என்ன செய்யும் என்றால், தேவனுடைய நன்மைகளை நானும் நீங்களும் ருசி பார்க்கும்படியாக தேவன் கிருபை கொடுப்பார். வேதம் சொல்லுது, எந்த இடத்துல அவன் ராஜாவிடம் போய் கேட்கிறானோ, அந்த வேலை தொடங்கி 52 நாட்கள் முடிந்த என்ன நடந்துதான்? அலங்கல் கட்டி முடிக்கப்பட்ட 52 நாட்கள் தான். எத்தனையோ வருஷங்களாக சுட்டரிக்கப்பட்ட காரியங்கள். அவன் அங்க போய் அழகாக ஜெபிக்கிறான். 1ஆம் அதிகாரத்துல, பரலோகத்தில் தகப்பனே, எங்கள் முற்பதாக்களின் தகப்பனே, நீ சொன்னீர் ஆண்டவரே, எங்களை கூட்டிக் கொண்டு வரும்போது காரியம் செய்வேன் சொல்லி, இப்பொழுது இப்படி இருக்கிறதே ஆண்டவரே, இதுக்கு என்ன காரணம்? தன்னுடைய காரியங்களை குறித்து அந்த தேவசமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அந்த நன்மையை காணும்படியாக தேவன் யாரோ மூலம், ஒரு அறியாத ராஜா மூலம் அவனுக்கு அங்கே கிருபை கிடைத்து, தயவு கிடைத்து, தேவன் மூலமாக அவனுக்கு சென்று வேதம் சொல்லுது, 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, இந்த காரியம் நடக்கும் போது அலங்கமானது 52 நாட்குள்ளாக கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அருமையான மாணவர்கள், ஆண்டவரே, அவர் ஒரு சாதாரண பானபத்திரக்காரன் ஒரு மனுஷனை அங்கே தேவனுடைய ராஜ்யம் கட்டுற ஒரு மனுஷனாக மாத்திச்சு. என்னன்னு சொன்னால், அவன் செய்த ஒரு சின்ன ஜெபம். இன்னைக்கு நாங்கள் காரியத்தை பார்க்கிறோம், குடும்பத்துல வரக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். யாராவது ஜெபிக்க மாட்டாங்களோ, போனவான்னு சொன்னது போல, சௌரன் சீவன் சொன்னது போல, யாராவது ஜெபிக்க மாட்டாங்களோ, யாராவது சொல்ல வேண்டுமே நாங்கள் ஓடித்துறையுமே தவிர, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் முன்னேறி இன்னொரு படி உயர வேண்டும் என்று நாங்கள் ஒருபோது நினைப்பது கிடையாது. இந்த மாலை தேவன் சொல்ற வார்த்தையில, ஆண்டவரே, ஒரு மனுஷனுக்கு ஒரு நிந்தைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது அந்த மனுஷனை அது ஜெப வீரனாக மாற்றுமே தவிர தேவனை விட்டு பிரிப்பது கிடையாது. அப்படி பிரிக்குமா இருந்தால் நாங்கள் இன்னும் மாம்சத்திலே இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். இன்னொரு படி உயரும்படியா தேவன் விரும்புகிறார். ஒரு ராஜா இருந்த எசேக்கியா ராஜா, அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்ட. லோகம் தெரிஞ்ச சம்பவம்.
ஏசாயா புத்தகம் 38ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கிறது. அவன் இறக்க போறான்னு சொல்லி தீர்க்கதரிசி ஏசாயா மூலம் அந்த வார்த்தை வருகிறது. அவன் போய் சிவரை பார்த்து கொண்டு போய் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நீர் நினைத்த காரியம் அத்தனை நான் செய்தேன் ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நான் நலமான எல்லாத்தையும் செய்தேன், ஆனாலும் ஒரு தீர்க்கதரிசி எனக்கு வந்து சொல்லிவிட்டு போயிட்டார், என்னுடைய கடைசி கால காரியங்களை ஏற்பாடு பண்ணும்படியா சொல்லிவிட்டாரே சொல்லி மிகவும் மனம் வருந்தி எசேக்கியா அழுதான்னு போட்டிருக்கு. ஆனா அவன் கேட்ட அந்த ஜெபத்துக்கு இதை விடை கொடுத்தாரு. என்ன எத்தனை கொடுத்தாரு? 15 வருடம் இன்னும் வாழும்படியா கொடுத்தார். ஏனென்றால் அந்த பிரச்சனை வந்த பொழுது அவன் துக்கித்து அழுதான், உண்மைதான். ஆனா சரியான நேரத்தில் தேவ சமூகத்திலே போய் ஜெபம் பண்ண பொழுது அந்த ஜெபத்துக்கு தேவன் விடை கொடுத்தாரு. இன்றைக்கு நாங்க பல காரியங்கள் குடும்பத்துல, வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள்லாம் வரும்போது நாங்க சோர்ந்து போய் இருக்கிறோம் ஜெபிக்காதபடி. இந்த மாத வேளையிலே தேவன் சொல்றதெல்லாம் சகோதரனுடைய அன்பான பிள்ளைகளை, தேவனுடைய பலம் உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் அது போதும். இந்த மாத வேளையிலே தேவன் அப்படியே நடத்துவாராக. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமாக. 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, இருளில் இருந்த என்னையும் உங்களையும் ஒளிக்கு அழைத்தவர், கிறிஸ்துவனுடைய முகத்திலே வரக்கூடிய இந்த பிரகாசத்தை எங்கள் மேல பிரகாசிக்க செய்தவர். அப்ப இந்த வல்லமை உள்ள இந்த காரியத்தை, இந்த வல்லமையை எனக்கும் உங்களுக்கும் இந்த மட்பாண்டமாகி இந்த இதிலே இந்த பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப கொடுத்ததுனால ஆண்டவரே நான் தொடர்ந்து ஓடும்படியான கிருபை பெருமாண்டவரே. எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியாது, ஆனா என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒன்று மாத்திரம் நிச்சயம் வந்து தேவன் எல்லா ஜெபங்களுக்கும் விடை கொடுக்கிறார். ஆனா நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி அல்ல, வித்தியாசமாக உள்ள தேவன் அவருக்கு ஏற்றபடி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேறும்படியாக அவர் அந்த ஜெபத்துக்கு விடை கொடுக்கிறார். 2வது காரியம், நிந்தனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது ஒரு மனுஷன் தேவனையே சார்ந்து வாழும்படி உங்களை தேவன் செய்து கொள்வார். பிரச்சனைகள், நிந்தைகள் வரும்போதெல்லாம் தேவனை விட்டு ஓடாதபடி, அவரையே டிபெண்ட் பண்ணும்படி, அவரே சார்ந்திருக்கும்படியாக தேவன் கிருபை கொடுப்பார். ஏனென்றால் பவுலுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் வந்த பொழுது கலாத்திய சபைக்கு போகும்போது எழுதுகிற காரியங்கள் வந்து கலாத்தியர் 2:20 வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நானே இல்லையப்பா, என்னுடைய மேன்மை அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். இங்கே கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிறார், அவரே சார்ந்திருக்கிற மனுஷனாக இருக்கின்றார். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 5ஆம் அதிகாரம் 5வது அதிகாரம் கலாத்தியர் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இதான பிரச்சனை. கிறிஸ்துவுக்கு சொந்தமா இருக்கிற நானும் நீங்களும் வேதம் இந்த மாத வாக்குத்தத்தத்தில் அவருடைய மேன்மை என் மேல தங்க வேண்டுமா இருந்தால் என்னுடைய மாமிச இச்சைகள் யாவையும் கல்வாரி சிலுவையில அவரோடு அறையப்பட்டு விட வேண்டும். அது அறையப்படாம இருக்கும் போதுதான் என்னால உங்களால் ஜெபிக்க முடியாது, அந்த தேவனை சார்ந்து வாழ முடியாது. மாமிசமும் இச்சையும் எப்பொழுதும் ஒன்று கொண்டு போராடும். அப்படி போராடும் பொழுது வந்து அந்த ஆவி வந்து மேற்கொள்ள முடியாதபடி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியான மேற்கொள்ள முடியாதபடி இந்த மாமிசம் மேற்கொள்வதனால வந்து நீங்களும் நானும் வந்து தேவனை சார்ந்து வாழ முடியாது. வேதம் சொல்றது வந்து பவுல் வந்து என்னுடைய மாமிசத்தை இச்சையை நான் கிறிஸ்துவோடைய சிலுவையிலே அறைந்து விட்டேன். அதனால இப்பொழுது என்னை பார்ப்பதெல்லாம் இயேசுவை பார்ப்பது போல இருக்கிற தைரியமாக துணிவாக எழுதுகிறார். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமாக. கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவர் அதுதான் அந்த கிறிஸ்துவுடைய சிலுவையை குறித்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கை, வேற ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு நான் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருப்பது காரணம் அந்த சிலுவை ஒன்றே. நீங்க சம்பாதிக்கிறா இருக்கலாம் உண்மைதான், நீங்க தங்கி இருக்கிற இடங்களா இருக்கலாம் உண்மைதான். ஆனா இதுடைய அடிப்படை காரணம் எங்கே இருந்து வருது என்றால் இந்த சிலுவை தான். இந்த சிலுவையுடைய மேன்மை நாங்கள் பாராட்ட வேண்டும். என்ன குறித்து மேன்மையோ அல்ல நம்ம குறித்து மேன்மையோ கிடையாது, வந்து எப்பொழுதும் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். 2 கொரிந்தியர் 5:15 வாசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம்.
பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், யார் எழுதுறார் வந்து, நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்கென்று மறித்து இப்ப பிழைத்திருக்கின்றோம். எதனால? அவருடைய பாவம் மன்னிக்கிற அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே இப்ப நாங்கள் பிழைத்திருக்கிறோம். எதுக்கென்று பிழைத்திருக்கிறோமா? தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. அவருக்காக, அவர் எனக்கும் உங்களுக்குமாக அவர் மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், மூன்றாம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறார். அவருக்காக மாத்திரம் எழுந்திருக்கும்படியா, பிழைத்திருக்கும்படியாக அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறார். அவருக்காக வாழ வேண்டும், ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை பிழைக்க பண்ணியிருக்கிறேன். என் பாவத்திலே இருந்து, சாபத்திலே இருந்து, நான் போக வேண்டிய நரகத்திலிருந்து என்னை பிழைக்க பண்ணியிருக்கிறீர். அதனால இனிமே என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நீர் எதுக்காக நீ உயிர்த்தெழுந்து வந்தீரோ அந்த உம்முடைய காரியத்தை மாத்திரம், இயேசுக்காக மாத்திரம் பிழைத்திருக்கும்படி நான் எங்களும் வாழ்க்கை ஒப்புக் கொடுப்பேன். கஷ்டமான காரியம், ஆனாலும் நாளடைவில் நீங்கள் அதை பரீட்சித்து பார்க்கும் போது, அது நடைமுறையில் உங்க வாழ்க்கையில வரும்போது நிச்சயமா இந்த வார்த்தையோட உண்மைகளை நீங்க அறிந்து கொள்வீங்க. தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. பேதுருடைய வாழ்க்கையில பேதுரு 3 முறை வந்து இயேசுவை வந்து நாங்கள் பார்க்கிறோம், வந்து அங்கே மறுதளிக்கிற மகனாய் இருக்கிறான். 3 முறை மறுதளிக்கிறான். அந்த மறுதளித்து அவன் உணர்கின்றான், ஆண்டவரே நான் உம்மை விட்டு தூர போய்விட்டேன், உம்மை அறியாதபடி நான் தூர போய்விட்டேன் என்ற பொழுது வந்து இன்னைக்கு 1 பேதுரும் 2 பேதுரும் நிருபங்களை எழுதி அங்கே தேவன் மேல நீங்க நம்பிக்கையா இருங்கள் என்று எத்தனையோ முறை எழுதுகிறார். ஏனென்றால் அங்கே பார்த்து அனுபவித்து கடந்து வந்த மனுஷனாக, தேவனை விட்டு பிரிந்து போய் அதை உணர்ந்த மகனாக, இனிமேல் தேவனோடு தான் நான் வாழ வேண்டும், அவர் தான் எனக்கு எல்லாம் உதவி என்று சொல்லி அங்கே வாழ்ற மகனாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாணவர்கள என்னுடைய உடைய எல்லா காரியம் வந்து தேவன் மேலே சார்ந்து வாழ முடியும் என்ற இந்த வார்த்தை கொடுத்தது காரணம் வந்து பவுல் இயேசுவையே சார்ந்து வாழ்ந்தவர். அதனால் ஆண்டவரே, இந்த மாணவர்கள் இந்த வாக்குத்தம் சுதந்திரிக்க வேண்டுமா இருந்தால் நானும் உண்மையை முழுவதுமாக 100% உண்மையை நான் டிபெண்ட் பண்ணி வாழ எனக்கு கிருபை கொடுக்கும் என்று கேட்க வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கையில வந்து நான் கடந்து சொல்றேன், நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவனை ஏமாற்றுக்காரன் நாங்கள் பார்க்கிறோம். 28ஆம் அதிகாரத்திலே தரிசனத்தை காண்கிறான். இது தேவன் தங்கியிருக்கிற இடம், இங்கே தேவன் உலாவுகிறான், இதுவே அங்கே தேவன் என்று சொல்லிவிட்டு அங்கே ஒரே ஒரு பொருத்தனை பண்ணுகிறான் தேவனோட. வாசிக்கப்போமா 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை, ஆதியாகமம் 28:20. நாலாம் அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்துடனே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். செய்தாரோ இல்லையோ? செய்தார். ஆனால் போராட்டம் இல்லை. எதுக்கு போராட்டம்? ஏசாவோட பிரச்சனை பட்டு தான் இந்த அவனுக்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறான். அவங்களுக்கு தெரிஞ்ச சமயம் கடந்து போய் வாங்கிக்கிறேன். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாவற்றையும் முடித்து ஒரு முதிர் பயிற்சி அடைந்து அவன் எப்படி போனானோ அப்படியே திரும்பி வரவில்லை, பெரிய பரிவாரங்களோட திரும்பி வருகிறான். 35ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும் போது வந்து அங்கே வரும்போது வந்து ஒரே ஒரு காரியத்துக்காக அவன் வந்து தேவனை விட்டு இருந்தான், அங்க வேத சொல்லவில்லை. ஆனாலும் வந்து 14 வருஷமாக ஒரு காரியத்துக்காக போராடுறான். எதுக்காக? ரேச்சலுக்காக, ராக்கியலுக்காக வந்து போராடுறான். இன்னும் 14 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து அங்கே போராடி எந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு வருகிறானோ, தேவன் சொன்ன இடத்துக்கு வருவதற்கு முன்புதான் என்ன நடக்குது? அவன் மரித்து விடுகிறான். அவன் மரித்த உடனே வந்து உடனடியாக வந்து அந்த இடத்திலே பிரயாணம் பண்ணுற இடத்திலே அடக்கம் பண்ணப்படுகிறது. அடக்கம் பண்ணப்பட்ட உடனடியாக வந்து அங்கே தங்கி விடாதபடி அவன் கடந்து செல்கிறான். ஏனென்று சொன்னால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய திடீர் காரணங்களுக்கு தேவன் தான் காரணம் என்று சொல்லி நான் உட்கார்ந்து இருப்போம் என்றால் நீங்க அழைத்த அழைப்பிலே தவறு விட்டுறீங்க. யாக்கோபுக்கு அழைத்த அழைப்பிலே அந்த பொருத்தனை பண்ண, ஆண்டவரே நான் திரும்பி வரும்போது நீ சொன்னீரே, வாக்குத்தத்தம் பண்ணீரே, இந்த இடத்துல வருவேன், எனக்கு நீ தேவனா இருப்பீர் என்று வாக்குத்தத்தம் பண்ணி போகின்றான். அவன் போனது போல திரும்பி வருகிறான். கோலோட போறவன் பெரிய பரிவாரத்தோட வருகிறான்.
அங்கே அடக்கம் பண்ணுவதற்கு போற பாதையிலே அடக்கம் பண்ணப்படுகிறது. வீட்டுக்கு போய் வாசியுங்கள். 35ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே அடக்கம் பண்ண பிற்பாடு உடனடியா வேதம் சொல்லுது, அதை முடித்த பிற்பாடு யாக்கோபு பிரயாணம் பண்ணினான். எதுக்காக? அவனுக்கு தெரியும் தன்னை அழைத்த தேவன் தன்னை கைவிட மாட்டார். நடக்கிற காரியங்கள் எல்லாம் தற்காலிகமான காரியங்கள். இந்த காரியம் என்னை தேவனோட பிரிக்க மாட்டாது. நான் தேவனை சார்ந்திருப்பேன் என்று தொடர்ந்து ஓடும்படியான கிருபை கொடுக்கிறார். மாணவர்கள சகோதரனுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனை, துன்பங்கள், திடீர்னு வந்த காரியம் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தடையா இருந்தா மாணவர்கள் தேவன் சொல்றார், எல்லாவற்றையும் ஒதுக்கி உன் அழைத்த அழைப்பை தொடர்ந்து ஓடும். உன்னத அழைப்புக்கு என்னை உங்களை அழைத்திருக்கிறார். நாங்க பல பேர் சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஏனென்றால் இந்த காரியத்தை செய்தது யார் என்று தெரியாதபடி. சகோதரன் ரொம்ப அழகா சொன்ன, இந்த காரியம் எனக்கு ஏன்? யாக்கோபு கேட்டிருக்கலாம், எனக்கு ஏன் ஆண்டவரே? நீதானே போ சொன்னீர், நான் திரும்பி வருகிறேன், நீ சொன்னதான் வந்தவனுக்கு எனக்கு ஏன் என்று கேட்டிருக்கலாம். கேட்கலாம். அவனுக்கு தெரியும் என்னுடைய தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் உண்மையை மறக்கிற தேவன் அல்ல. அந்த உண்மை உள்ள தேவன் உங்களுடைய காரியங்களை நிச்சயமா கைப்பிடிச்ச தேவன். ஆனா இதே வரக்கூடிய காரியங்கள், சோர்வுகள், துன்பங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், போராட்டங்கள் தேவனோடு சார்ந்து வாழாதபடி என்னை உங்களையும் பிரிக்கின்றது. வாசிக்க போமாக 35ஆம் அதிகாரம் ஆதியாம் 18-19 வாசிங்க சிஸ்டர். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். துன்பத்திலே பிறந்தவன் அந்த பெயர் வைக்கப்பட்டது. அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அடுத்த வசனம் 20-21 வாசிங்க சார். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி அவ்வளவுதான். அங்க தூண் கட்டி கல்லறை வைத்த உடனடியாக செய்ய வேண்டிய காரியங்கள் செய்கிறான். செய்து விட்டு அவனுக்கு அவ்வளவு பலம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, எல்லாம் செய்திருக்கலாம். ஆனாலும் ஒரு காரியம் நிச்சயம், ஆண்டவரே நான் போகும்போது கோலும் தடியுமா போனேன், இப்பொழுது பெரிய பரிவர்த்தனை வந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அது உம்மால வந்த மேன்மையானது. தேவன் எனக்கும் உங்களுக்கு மேன்மை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் கொடுத்து கொண்டிருக்கிற தேவன் இன்னும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆனால் நாங்கள் மறந்து விடுகிறோம். ஏனென்றால் இடையில திடீரென வந்த காரியங்கள், திடீரென வந்த ஏமாற்றங்கள், சோர்வுகள், பிரச்சனைகள், நிந்தைகள் நிமித்தம் நாங்கள் அமர்ந்து விடுகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன், அவர் நிச்சயமாக நடத்துவார். சகோதர சகோதரி, நீ சோர்ந்து போகாதபடி அவர்களே சார்ந்து வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12 வாசிங்க சிஸ்டர். 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மை உள்ளவன் என்று பவுலே எண்ணினதினால், அதனால் தான் அவர் இவ்வளவு திடமாக எழுதுகிறார். அந்த காரியங்களை எதுக்கு எழுதுகிறார்? என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலம் பூர்ணமா உள்ளது, என்னுடைய பலவீனத்தில் அவருடைய கிருபை எனக்கு போதும். எதுக்கு எழுதுகிறார் என்றால், அவரை அழைத்த பொழுது அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணித்தான் இந்த ஊழியத்துக்கு அழைத்ததுனால என்னை பலப்படுத்துவவர் உண்டு. அதை மறந்து போகாத இந்த மாத வாரத்தை சுந்தரிக்க வேண்டுமா இருந்தால், வரக்கூடிய குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், உங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், படிக்கிற காரியமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய சொந்தத்துல ஏதோ காரியம் இருக்கு, என்ன காரியமா இருக்கலாம், ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியக்கூடிய காரியம், அந்த காரியத்தின் நிமித்தம் நீ நின்று விடாதபடி, ஆண்டவரே நான் தொடர்ந்து ஓட, இந்த உன்னத ஊழியத்தை அழைப்புக்கு அழைச்சவர் தொடர்ந்து ஓட என்னை அனுப்பும் என்று கேட்கும்போது தேவன் நிச்சயமாக என்னை உங்களை நடத்துவாரா. 3வது காரியம், இந்த முள்ளு ஒரு மனுஷன் வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள் வரும்போது அவனை தேவ சாயல்லே மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? ஆண்டவரே, நிந்தைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நான் பெருமைக்கு சொல்லவில்லை, சிஸ்டர் பிருந்தாத வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் சாட்சியாக நான் பல பேருக்கு சொல்வது உண்டு, தொடர்ந்து ஓடும்படியாக, அவரையே சார்ந்திருக்கும்படியாக. இன்னைக்கும் வாழ்கிற ஒரு மனுஷியாக இருப்பதனால் தேவனுக்கு நான் சந்தோஷம் அடைகிறேன். என்னையும் உங்களை நிந்தைகள், போராட்டங்கள் வரும்போது அவரை போல மாற்றுங்க. இரண்டாவது ஒரு காரியம், போராட்டம், நிந்தைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், அவமானம் வரும்போது மனுஷனுடைய வெளித்தோட்டம் மாத்திரம் தாங்க மாறும். சோர்ந்து போய் இருப்பார்கள், அல்ல துக்கத்தோடு இருப்பார்கள் முகத்தை பார்க்கும்போது. ஆனா வேதம் சொல்லுது, வெளித்தோற்றம் மாற்றம் அடைந்தாலும்
உள்ளான மனுஷன் வந்து நாளுக்கு நாள் புதுமை அடையும். நாளுக்கு நாள் நீங்கள் புதுமை அடையும் போது, புதிதாக மாற்றப்படும் போது, அந்த ஆவியானவர் என்னையும் உங்களையும் இந்த காரியத்திலிருந்து அவரை போலவே மாற்றுவார். உண்மை போல் மாற்றுவே நாங்கள் பாடுகிறோம். அந்த பாடல் உள்ளத்தின் ஆழத்தை நாங்கள் அறிந்து கொள்வோமா இருந்தால், ஆண்டவரே இந்த கிருபையினால் தாங்க நான் மாற முடியும், இவர்கள் மாற முடியாது. தயவு கிருபை தகுதி இல்லாத என்னையும் உங்களையும் மாற்றி வைத்திருக்கிறது. இந்த கிருபை என்னையும் உங்களையும் ஏவுகிறதுனால நானும் நீங்களும் இன்னும் கிட்ட அவரை போல மாற வேண்டும். நீங்க மாறுனீங்கன்னா தான் அவரை போல உங்களோட பேச்சுல, நடத்தல, சிந்தல எல்லாத்திலையும் மாறும் போது அவருடைய ராஜ்யம் விரிவடையும். இல்லாமல் என்ன சொல்லுவார்கள்? அவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறார்கள், அவர்கள் செத்தவர் போல இருக்கிறார்கள். அந்த சொல்லு வராதபடி, ஆண்டவரே புறஜாதிகள் நிமித்தம் உம்முடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி என்னை மாற்றி மாட்டவரே. நிந்தைகள், போராட்டங்கள் எல்லாம் சொற்ப காலத்தில் அந்த காரியத்திலிருந்து தேவன் எனக்கும் உங்களுக்கும் விடுதலை கொடுப்பாராக. நோவா வாழ்ந்த பொழுது வேதம் சொல்லுது, 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, தேவனுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. அவன் சூழ்நிலை இருந்த எல்லாரும் வந்து பொல்லாதவர்களாக, அக்கிரம செய்வர்களாக, அநியாயம் செய்வர்களாக, தேவனுக்கு எதிரானவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்த பொழுது கூட அந்த மனுஷனுக்கு மாத்திரம் தேவனிடமிருந்து கிருபை வந்ததுங்க. ஏனென்றால் அவன் அவரை போல மாறினான். அவர் சொன்ன காரியத்தை கேட்கிறான் காதுல, அழகாக எப்படி நீ செய்ய வேண்டும் என்று பேழை செய்யும் சொல்லப்பட்டது. அதன் நிமித்தம் அந்த பேழை செய்கிறான். அது வரைக்கும் காத்திருக்கான். எல்லாரும் பார்த்து கேள்வி பண்ணியிருப்பாங்க. ஆனா எதை சொல்லுது வந்து, சூழ்ந்திருக்கிற காரியம், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு எதிராக தாறுமாறாக வந்தாலும் என்னையும் உங்களையும் அழைத்தவர் இன்றைக்கு உண்மை விடவராக இருக்கிறார். அவருடைய கிருபை எனக்கு உங்களுக்கு போதும். எதை சொல்லுது? சங்கீதம் 90வது சங்கீதம் 14 வசந்த வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நான் துன்பப்பட்ட நாட்கள் அநேகம் உண்டாண்டவர், நான் நிந்திக்கப்பட்ட நாட்கள் அநேகம் உண்டு. உடைய கிருபையினாலே, காலை தோறும் உடைய கிருபையினாலே என்னை திருப்தியாக்குவார். எனக்கு வரக்கூடிய வருமானமோ என்னுடைய மற்ற மேன்மையான காரியங்களை திருப்திப்படுத்த போவது கிடையாது. அதெல்லாம் திருப்திப்படுத்தலாம் சொற்ப காலத்துக்கு மாத்திரம். ஆனா என்னையும் உங்களையும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு, வேதனை கண்ட நாட்களுக்கு, நெருக்கத்தை கண்ட நாட்களுக்கு அதை ஈடாக மறுபடியும் எங்களை சந்தோஷத்தை குடும்பத்தை கேட்பாக இருந்தால் இவர் நிச்சயமாக எங்களுக்கு செய்வாரா. ஆண்டவரே அவரை போல என்னை மாற்றி மாட்டேன். மனுஷனுக்கு நிந்தை வரும்போது ஜெபம் வீரனாக மாறுகின்றான். மனுஷனுக்கு நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள் வரும்போது அவரே சார்ந்து வாழ்கின்றான். 3வது காரியம், ஒரு மனுஷனுக்கு நிந்தைகள், போராட்டங்கள் வரும்போதெல்லாம் அவரை போலவே மாறும். ஆண்டவர் இந்த மாலை வேளையில உங்களுடைய கிருபை வந்து என்னுடைய பலவீனங்களில அவருடைய பலம், என்னுடைய பலவீனங்கள் அவருடைய கிருபை எனக்கு போதும் சொல்ற அந்த அப்படி உறுதியோட யார் சொல்றீங்களோ அப்படி எடுத்துக்கோமா. மாணவர்களை தேவன் நமக்கு வார்த்தையை அனுப்பி குணமாக்குற அழைப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவன், நடந்து முடிந்த காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் நிமித்தம் இந்த மாலைகளை நீ சோர்ந்து போய் வந்திருப்பாய் என்றால் தேவனை பலப்படுத்துவாராக. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று சொன்ன அதே பவுல், என்னுடைய பலவீனத்துல உம்முடைய பலமானவர எனக்கு பரிபூர்ணமாக விளங்குகிறது என்று ஆணித்தரமாக சொல்லுகின்றார். இந்த மாலையில் ஆண்டவரே எங்களுடைய சிவவீரனாக மாற்றுமாறு நாம் விரும்புகிற விதமாக எனக்கு நீ பது கொடுக்காவிட்டால் கூட நீர் விரும்புகிற விதமாக பது கொடுக்கும் போது அது எனக்கு போதுமானவர். ஏனென்றால் அந்த ஜெபத்தினுடைய பதில வந்து வேதனைகள், நிந்தைகள் இருக்காது.
நான் விரும்புகிற விதமாக நீ பதில் கொடுப்பாய் இருந்தால் அது எனக்கு துன்பத்தை கொடுக்கும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதமோ உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அதனோட வேதனையை கூட்ட மாட்டார் சொன்ன வார்த்தை உண்மை. சகோதரி சகோதரி, இந்த மாலை வேளையில தேவனுடைய சமூகத்தில் பல நாட்களாக நீ கதறி அழுதிருக்கலாம், நீ ஜெபம் செய்திருக்கலாம், அநேகருக்கு பலவீனங்களை குறித்து நீ பேசி இருக்கலாம். ஆனாலும் உன்னிலே கிருபை பாராட்டுகிற என் இயேசு இந்த மாலை வேளையில கொடுக்கிற வார்த்தை, என் மகனே மகளே, உன்னுடைய எல்லா பலவீனங்களிலும் என்னுடைய பலம் உனக்கு போதும். ஏனென்றால் நான் உன்னை என்னை போல மாற்றும்படியாக தெரிந்து கொண்டேன். உன்னை தாயின் கற்பத்திலே அறிந்து கொண்டவர், கற்பத்திலே கரு உண்டாதற்கு முன்பதாக, எலும்புகள் ஒன்று உருவாதற்கு முன்பதாக உன்னை அறிந்த தேவன். இந்த மாலை வேளையில உன்னை நினைத்து இன்றைக்கும் அவர் வேதனையோடு நிற்கின்றார். நீ தூசியை தட்டிவிட்டு எழும்புவாயா? எழுந்து பிரகாசிப்பாயா? உண்மையிலே கிருபை பாராட்டுகிறவர். அவருடைய இரக்கம் ஐஸ்வர்யம் உள்ளது என்று வேதம் கூறுகின்றது. அந்த தேவன் உன்னை ஜனங்களுக்கு ஜெபிக்கும்படியாக, நீ பார்த்த காரியங்களுக்கு ஜெபிக்கும்படியாக, உன்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஜெபிக்கும்படியாக உன்னை தட்டி எழுகின்றார். Thank you, Jesus. எழும்புவாயா? உட்கார்ந்த நாட்கள் போதும், உன்னை பேசின நாட்கள் போதும். நீ கண்கள் மூடி காதுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றாய். நீ எழும்புவாயா? எழும்புவாயா? நீ சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கை உலகத்தை சார்ந்து வாழ்கின்றாய். உன்னை பேச சொல்லி அழைத்தது நான், உனக்கு ஐஸ்வர்யம் கொடுத்தது நான், உனக்கு வாழ்க்கை கொடுத்தது நான். ஆனாலும் என்னை சார்ந்து வாழவில்லை. மாதத்தில் ஆண்டவர்த்த வாக்குறுதியின்படி, ஆண்டவரே நான் உண்மையிலே சார போகிறேன். ஆண்டவரே, உலகம் எனக்கு ஒன்றும் கொடுக்க போவதில்லை. எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த என் இயேசுவே எனக்கு போதும் என்று அவரை சார்ந்திருப்பாயா? மூன்றாவது காரியம், அவரை போல என்னை மாற்ற மாட்டவரே. ஐயா, உண்மை போல மாற்ற மாட்டவரே. யோவாஸ்நானகன் வந்து மரித்து அந்த செய்தி வந்த பொழுது கூட என் இயேசு வார்த்தை கூறுகிறது, அவர் மனதுருகி அங்கே இந்த ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக கடந்து செல்கிறார். அவர் மாம்சத்திலே இருந்த நாட்கள், ஆனாலும் தன்னை மேன்மைப்படுத்தாதபடி, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ஊழியத்துல நீர் எதற்காக என்னை அனுப்பினீரோ அந்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை உம்முடைய சித்தம் செய்வதான் ஆண்டவரே என்னுடைய வேலை. ஒப்பு கொடுப்பாயா? வெளி தோற்றங்கள் உனக்கு வேதனை கொடுக்கலாம், மற்றவனுடைய எழுதமாய் சொல்லலாம், ஆனாலும் உள்ளான காரியம் உன்னை நாளுக்கு நாள் ஏவட்டும், உயிர்ப்பிக்கட்டும். எழும்புவாயா? தேவன் பொறுத்த நாட்கள் போதும். எழுந்து எழும்பி பிரகாசி. தேவனுடைய மகத்துவம் உள்ள வல்லமை உண்மையில கடந்து வரும்படியாக இந்த மாலை வேளையிலே தாழ்த்தி அவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஆமாண்டவரே, எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறவர் எனக்கு வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். தகப்பனே, இந்த மாலை வேளையில உடைய சமூகத்தில் எழுந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் நான் வருகிறேன். ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தை உண்மை. ஆண்டவரே, நீ பொய் சொல்றதுக்கு மனுஷர் அல்ல. ஆண்டவரே,
நீ மனம் மாறுவதற்கு ஆண்டவரை மனுபுத்திரன் அல்ல. என் தேவன் நீதி உள்ளவராக, அவர் பரிசுத்தராக, அவர் உயர்ந்தவராக, அவர் மேன்மை கொடுக்கிறவராக இன்றைக்கு இருப்பதனால் உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தொட்டுவதாக. எல்லா பலவீனங்களும், சோர்வுகளும், அசதிகளும், அப்படி அழைப்புகளுக்கு ஆண்டவரே தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால் அகற்றுகிறேன். உம்முடைய பலம், உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளை பரிபூர்ணமாக விளங்குவதாக. தொடர்ந்து போக வேண்டிய தூரம் ஆண்டவரே வெகு தூரமாய் இருப்பதனால் ஓடக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. தடைகளை அகற்றும் தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். மாலை வேளைக்கு எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமான எங்கள் தேவனாகிய இயேசு மட்டும் உயர்ந்திருப்பதனால் உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து மேன்மை பாராட்டுகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வரை கடப்பட்ட பிள்ளையோட கூட இருப்பீராக. வேறு சில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தயவும் கிருபையும் பாதுகாப்பும் கடந்து வரட்டும். ஸ்கூல்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாக. கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் என்னுடன் மீட்பர் இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்முடன் இருப்பதாக. ஆமென். ஒரு வாழ்த்து பெறுவோமாக. கர்த்தர் கூட இருப்பார்.